இந்திய அணியுடைய முக்கிய பவுலரான முகமது ஷமி கடந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு காயம் காரணமாக எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடவில்லை. ஐபிஎல் தொடரில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஷமி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த தொடரிலும் பங்கேற்கவில்லை. இதற்கிடையில முகமது ஷமி தன்னுடைய காயத்திலிருந்து குணமடைந்து தற்பொழுது தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டிருப்பதாகவும் இதனால வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஷமி அவர்கள் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் உடனடியாக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும்படி வேகப்படுத்தக்கூடாது என நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அணி நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் ஷமி அவர்களுடைய பங்கு மிக முக்கியமாக கருதப்பட்டிருக்காங்க. இந்த தொடருக்கு முன்னால் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இந்திய அணி நியூசிலாந்திற்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் 3 டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது. இந்த 2 தொடர்களுமே மிகவும் முக்கியமானது என்பதால் ஷமி அவர்கள் அதில் பங்கு பெற வேண்டும். இதனால் ஷமி அவர்களை அவசரப்படுத்தி வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில விளையாட வைத்து அவருக்கு காயம் மீண்டும் ஏற்பட்டால் அவரால் அடுத்த 6 மாதத்திற்கு எந்தவிதமான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாட முடியாத நிலையுமே ஏற்பட்டுவிடும். மேலும் இந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட மருத்துவ குழு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஷமி அவர்களை மெதுவாக பயிற்சி செய்ய வைத்து அவர் 100% உடல் தகுதி ஏற்ற நேரம் கொடுத்து அதன் பிறகு நியூசிலாந்து தொடரில் ஷமி அவர்களை பயன்படுத்தலாம் என்று பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்க.